வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, நம்மளோட நாட்டுல சமீபத்துல தான் 75வது குடியரசு தின விழாவ நம்ம கொண்டாடணும் இல்லையா? ஸோ அத பத்தி கொஞ்சம் விஷயங்கள நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். இருந்தாலும் கொஞ்சம் பார்க்கலாம். குடியரசு தினத்த பத்தி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு தான். குடியரசு தினம் அப்படிங்கிறது எப்போ நம்மளுடைய நாடு குடியரசு ஆச்சுன்னா 1950வது வருடம். ஆனா நம்மளுக்கு சுதந்திரம் 1947லயே கிடைச்சிருச்சு. இந்த 3 வருஷம் எதுக்கு குடியரசு ஆவறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, குடியரசு அப்படிங்கிறது வேற, சுதந்திரம் அப்படிங்கிறது வேற. இப்போ நம்மளுக்கு பிரிட்டிஷ் நமக்கு சுதந்திரம் கொடுத்தா கூட அவங்களுடைய சட்டத்திட்டங்கள் தான் ஒரு 3 வருஷத்துக்கு நம்ம நாட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்களை நம்ம உருவாக்கிக்கிட்டோம். அம்பேத்கர் அவர்கள் தான் நம்மளுடைய நாட்டுக்கு உண்டான சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் உருவாக்குனாரு. அவர் உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் அந்த சட்டத்திட்டங்களை நம்ம அமல்படுத்துறதுக்காக ஒரு நாள் அனௌன்ஸ் பண்ணாங்க. நமக்கே நம்ம சட்டத்திட்டங்களை ஏற்படுத்திக்கிட்டு நம்ம நாட்டுக்காக அதை அமல்படுத்த போகிறோம் அப்படின்றது தான் குடியரசு அப்படிங்கிறது. ஸோ நம்ம குடியரசு ஆகிற வரைக்குமே 1947லேருந்து 1950 வரைக்குமே நம்ம பிரிட்டிஷோடைய சட்டத்திட்டங்களை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அவங்க நமக்கு சுதந்திரம் கொடுத்தாலுமே அதுக்கப்புறம் நம்ம அவங்களுடைய சட்டங்களை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அதை இந்தியன் யூனியன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது. ஸோ அந்த யூனியன் இந்தியா அந்த 3 வருஷத்துக்கு அவங்களுடைய சட்டங்களை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 1949 தான் நம்மளுக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் நம்ம உருவாக்கணும். நம்மளுடைய நாடு குடியரசு நாடாக இருக்கணும். ஏன்னா குடியரசு அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தேர்தல்லாம் வைக்க முடியும். நம்மளுக்கு உண்டான பிரதிநிதிகளை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். அவங்களும் நாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணுறது, மக்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்து அவங்க பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம நாட்டுக்கு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்குமே பிரிட்டிஷில் இருந்த ஒரு கவர்னருடைய அதிகாரத்தின் கீழே தான் இந்தியா இருந்துச்சு. அந்த குடியரசு என்னைக்கு ஆச்சுதோ அன்னிலிருந்து தான் இந்தியாவுடைய அரசு அப்படிங்கிறது இந்திய அரசாக மாறுச்சு. அது வரைக்குமே பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் நம்மளை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 1949 அம்பேத்கர் அவர்கள் நம்மளுடைய நாட்டுக்கான சட்டத்திட்டங்களை வகுத்தார். அது அரேஞ்ச் பண்ணி வச்சார். இது இப்படி வரணும், இது இப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்குமே லா இருக்கு இல்லையா? நம்மளுடைய லா எல்லாமே அம்பேத்கர் கொண்டு வந்த லா தான் இன்னைக்கு வரைக்குமே இருக்குது. ஸோ அதெல்லாம் உருவாக்குனது 1949 தான். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட அவங்க இந்த சட்டத்திட்டங்கள்லாம் ரெடி பண்ணி கொண்டு வர்றதுக்கு. ஸோ 1950 ஜனவரியில் இந்த பணிகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்முடைய நாட்டை குடியரசு நாடாக அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ குடியரசு நாடாக அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தலைவர் இருக்கணும் இல்லையா? குடியரசு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் இல்லையா? ஸோ குடியரசு தலைவரை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, அப்போது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் அப்படின்னு ஒன்று இருந்தது. அதாவது இந்திய அரசியலமைப்பை எப்படியெல்லாம் நம்ம உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு கவுன்சில் இருந்தது. அந்த கவுன்சிலுக்கு ஒரு தலைவர் இருந்தார். அவர் தான் முதல்ல நம்ம குடியரசுத் தலைவராக நம்ம தேர்ந்தெடுத்தாங்க. எலெக்ஷன்லாம் இல்லாமல். இப்போல்லாம் குடியரசுத் தலைவர் எலெக்ஷன் வச்சு தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கும் போது எலெக்ஷன்லாம் கிடையாது. அவர் அந்த கவுன்சிலோட தலைவராக இருந்த காரணத்தினால அவரே குடியரசுத் தலைவராக இருக்கட்டும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் அவங்க தான் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தின் தலைவராக இருந்தாங்க. ஸோ அவங்கள தான் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க 1950. ஸோ 1950 நம்மளுடைய முதல் குடியரசுத் தலைவராக ராஜேந்திர பிரசாத் அறிவிக்கப்பட்டார். அன்னிலிருந்து இப்போ வரைக்கும் நம்மளுடைய நாடு குடியரசு நாடாக இருந்துட்டுருக்கு. சரி, அப்போ எப்போ இந்த எலெக்ஷன்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால், சரி குடியரசுத் தலைவர் அப்படின்னு நம்ம குடியரசுன்னு எலெக்ஷன் வச்சு செலக்ட் பண்ணி தான் ஒரு பிரதிநிதியை நம்ம கொண்டு வரணும் இல்லையா?
ஸோ அதுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவரே வந்து நம்ம எலெக்ஷன் இல்லாமல் எப்படி தேர்ந்தெடுக்க முடியும்? முடியாதுல்ல. அப்போ வந்துட்டு அவருக்கும் வந்து நம்ம எலெக்ஷன் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவரை யார் செலக்ட் பண்ணுறது, அதுக்கு வந்து நம்ம எலெக்ஷன் வைக்கணும் இல்லையா? ஏன்னா வந்து நம்ம இப்போ இருக்கிற எலெக்ஷன் இதுதான் வந்து அப்போலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவில் வந்து நிறைய மாநிலங்கள் இருக்கு இல்லையா? அந்தந்த மாநிலங்களுக்கு தேர்தல் நடக்கும். அந்தந்த மாநிலங்களையும் நாடாளுமன்றங்கள் இருக்கும். அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவங்களுக்கு ஒரு முதலமைச்சர் இருப்பார். இது வந்து எல்லா மாநிலத்திலுமே இப்படிதான் இருக்கு, இன்னைய வரைக்கும் அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய பிரதிநிதியா இந்த எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து ஒரு அரசியலமைப்பு இருக்கு. அதான் வந்து மத்திய அரசு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த மத்திய அரசுக்கும் எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஆட்கள் அனுப்புவோம், பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதிகளை நம்ம வந்து அனுப்புவோம். அவங்க வந்து இந்த எம்பின்னு சொல்றோம் இல்லையா, பார்லிமெண்ட், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அவங்க வந்து இங்கேருந்து செலக்ட் ஆகி நம்மளுக்காக பாராளுமன்றத்தில் போயிட்டு பேசுவாங்க. நமக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன நன்மைகள் செய்யலாம், மக்களுக்கு என்னென்ன சட்டத்திட்டங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து விவாதிப்பாங்க. அப்போ யாரு குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க? மக்கள் வந்து டைரக்டா குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பாங்களான்னா கிடையாது. மக்கள் வந்து இவங்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு பிரதமர் வரைக்குமே கூட எல்லாரையுமே வந்து மக்கள் தான் தேர்ந்தெடுக்காங்க. அப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு தான் நம்மளுடைய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. குடியரசுத் தலைவருக்கு யார் யார் வந்து எலெக்ஷனில் நிற்கிறாங்க அப்படிங்கிறத அரசியல் கட்சிகளும் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாட்டுக்காக வந்து என்ன செஞ்சாங்க, எந்த பதவியில் இருந்தாங்க, ஒரு பெரிய பதவியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜஸ்டிஸோ இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது பதவியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜட்ஜாக இருக்கிறாங்க, இல்லைன்னா வந்து வேறு ஏதாவது கல்வித்துறை சார்ந்த பணியில் இருக்கிறாங்க. ஏன்னா கல்வித்துறைக்கெலாம் வந்து இந்தியாவுக்கே சேர்த்து ஒரு தலைவர் இருப்பார் இல்லையா? ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து நம்ம ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இருந்த மாதிரி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம், அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள், இவங்க எல்லாருலேயும் யாரை வந்து நம்ம குடியரசுத் தலைவராக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள இருந்து யாரையாவது ஒருத்தரையோ இல்லைன்னா கட்சியில் அமைச்சராகவோ முதலமைச்சராகவோ இருக்கக்கூடிய ஏதாவது ஒருத்தரையோ யாரை வேணால் வந்து அவங்க கண்டஸ்டண்டாக வந்து கொண்டு வருவாங்க. ஸோ குடியரசுத் தலைவருக்கு நிற்கிறாங்க எலெக்ஷனுக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு உண்டான எலெக்ஷன் வந்து எப்படி நடக்கும்னா இப்போ கூட இப்போ வந்து நம்ம வந்து இதுதானே பண்ணுறோம், மெஷினில் தானே ஓட்டு போடுறோம். ஆனால் வந்து இப்போ கூட வந்து குடியரசுத் தலைவருக்கு உண்டான எலெக்ஷன் வந்து அந்த ஓட்டு சீட்டில் தான் வந்து பதிவு பண்ணுவாங்க. எல்லா மாநிலங்களையுமே அந்த எலெக்ஷன் நடக்கும், குடியரசுத் தலைவருக்கு உண்டான எலெக்ஷன் நடக்கும். அதில் வந்து நம்மளுடைய எம்எல்ஏக்கள், முதலமைச்சர், அதுக்கப்புறம் வந்துட்டு எம்பிஸ், பிரதமர் வரைக்கும் எல்லாருமே வந்து ஓட்டு போடுவாங்க. ஸோ அந்த ஓட்டுலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சும்மா வந்து ஓட்டு வாங்கணும் ஜெயிச்சோம் அப்படி கிடையாது. 50% அதிகமாக ஓட்டு வாங்கணும். ஓவரால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், எம்பிஸ், முதலமைச்சர்கள், பிரதம மந்திரி இவர்களெல்லாம் சேர்ந்து தான் ஓட்டு போட போகிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஓட்டு போடும்போது அதில் 50% மேலே ஓட்டு வாங்கினாதான் குடியரசுத் தலைவராக வர முடியும். ஸோ இவ்வளோ விஷயங்களையும் எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னா 1952 தான் உருவாக்குறாங்க. 1950 ராஜேந்திர பிரசாத் அவர்கள் குடியரசுத் தலைவராக அனௌன்ஸ் பண்ணப்படுறாரு. அதுக்கப்புறம் அவரும் வந்து 2 வருஷமாக வந்து குடியரசுத் தலைவராக இருந்தார். அப்புறம் 1952 தான் இதுக்குண்டான எலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாமே வந்து கொண்டு வரப்படுது. அப்போ 1952 ராஜேந்திர பிரசாத்துமே வந்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் நிற்கிறாரு. அவர் கூட வந்து இன்னும் ஒரு 4 பேர் நின்னாங்க. மொத்தம் 5 பேர் வந்து கண்டஸ்டண்டாக நின்னாங்க. பட் அதில் வந்து 83% வாக்கு வந்து ராஜேந்திர பிரசாத் அவர்களுக்கு தான் வந்துச்சு. ஸோ 83% அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் தான் வந்து ஜெயிச்சாருன்னு அர்த்தம். அதனால அப்போது 1952 தான் முதல்ல எலெக்ஷன் வச்சு ஒரு குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது வந்து ராஜேந்திர பிரசாத் அவர்கள். ஸோ 1952 அதிலிருந்து 1962 வரைக்குமே இவர் தான் வந்து குடியரசுத் தலைவராக இருந்தார். 10 வருடங்கள் கண்டினியூஸாக இருந்தாரானா கிடையாது.
1952 இருந்து 57 வரைக்கும் தான் ஒரு குடியரசுத் தலைவரின் இந்த ஒரு ஒரு எலெக்ஷனுக்கு உண்டான பதவிக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அந்த பதவிக்காலம் அப்படிங்கிறது 5 வருஷம்தான். நம்ம இங்கெல்லாம் வந்து எலெக்ஷன் வச்சு இது பண்ணுறோம் இல்லையா, முதலமைச்சர் பிரதமர் யார் வந்தாலுமே அவங்களுக்கு உண்டான பதவிக்காலம் அப்படிங்கிறது 5 வருஷம்தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி குடியரசுத் தலைவருக்குமே 5 வருஷம்தான். அப்போ 1952 ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் குடியரசுத் தலைவராக ஆயிடுறாரு. அவருடைய பதவிக்காலம் 1957 முடிவடைஞ்சது. 1957 திரும்பவும் எலெக்ஷன் பண்ணாங்க. அதுலேயும் திரும்பவும் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் ஜெயிச்சாங்க. ஸோ 2வது தடவையும் திருப்பியும் ராஜேந்திர பிரசாத் அவர்களே குடியரசுத் தலைவராக வந்தார். ஸோ 3 வாட்டி அவர் வந்து குடியரசுத் தலைவர். ஃபஸ்ட்டு வந்து எலெக்ஷன் இல்லாமல், அப்புறம் 2 வாட்டி எலெக்ஷன் வச்சு, ஆக மட்டும் 3 வாட்டி ராஜேந்திர பிரசாத் அவர்கள் நம்மளுடைய நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருந்தார். இவர் தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வந்துச்சு 15வது குடியரசுத் தலைவர் இப்போ இருக்கிறவங்க 15 பேர் வந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு வந்துட்டு எப்படின்னா 5 வருஷத்துக்கு ஒருக்கா எலெக்ஷன் வச்சுட்டே இருப்பாங்க. பெரும்பாலும் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்து பெரும்பாலும் அடுத்த குடியரசுத் தலைவராக வருவாங்க. ஏன்னா வந்து அந்த ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன ஒர்க்ஸ் இருக்குது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தான் வந்து மேக்ஸிமம் ஓட் வந்து கவர் ஆகும். வைஸ் பிரசிடெண்ட்டாக யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்து பெரும்பாலும் அடுத்த குடியரசுத் தலைவராக வருவாங்க. ஸோ நம்ம ராஜேந்திர பிரசாத் அவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்தப்போ வைஸ் பிரசிடெண்ட்டாக யார் இருந்தாங்கன்னா நம்மளுடைய திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்கிறோம் இல்லையா, அவருடைய பிறந்தநாளை தான் நம்ம வந்து ஆசிரியர்கள் தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவர் தான் வந்து ராஜேந்திர பிரசாத் அவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்தப்போ வைஸ் பிரசிடெண்ட்டாக துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர் வந்து நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் அவர்கள். ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்துட்டு எப்போ செலக்ட் ஆனாங்கன்னா 1962. 1962 ராஜேந்திர பிரசாத்துக்கு அப்புறம் இன்னொரு குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்க போகும்போது அப்போது வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்த நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் அவர்களை குடியரசுத் தலைவர் எலெக்ஷனில் நிப்பாட்டுறாங்க. அவர் தான் வின் பண்ணார். வின் பண்ணி அவர் தான் 2வது குடியரசுத் தலைவராக வந்தார். கணக்குப்படி பார்த்தா முதல் 3 தடவை வந்து ராஜேந்திர பிரசாத் வந்தார். இவர் 4வது தடவையாக தான் வந்துட்டு நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் அவர்கள் வராரு. ஆனால் கணக்குப்படி இதுபடி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து ராஜேந்திர பிரசாத், அப்புறம் அடுத்தது நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் அவர்கள், இப்படி தான். அப்போது இவர் வந்து 2வது ஜனாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இவர் வந்து 5 வருஷம் அவருடைய பதவி காலம் இருந்துச்சு. 1962 வந்துட்டு இவர் வந்து குடியரசுத் தலைவராக இருக்கும் பொழுது இவருக்கு வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக வந்து இருந்தவர் வந்து சாகிர் ஹுசைன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் வந்து ஆந்திர பிரதேஷ்னு நினைக்கிறேன். ஆந்திர பிரதேசில் வந்து சாகிர் ஹுசைன் அப்படிங்கிறவர் தான் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஸோ இவர் வந்து 1962 67 வரைக்கும் இவர் வந்து குடியரசுத் தலைவராக இருந்தார் நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் அவர்கள். இவருக்கு அப்புறமா வந்து அடுத்த எலெக்ஷனில் ஜாகிர் ஹுசைன் அவர்கள் வந்தாங்க. ஜாகிர் ஹுசைன் அவர்கள் வந்து ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு 2 வருஷம் தான் இருந்தார் பதவியில். ஏன்னா வந்து 1967 எலெக்ஷன் நடந்தது, அவர் குடியரசுத் தலைவரானார். ஆனால் 1969 அவர் வந்து இறந்துட்டார். ஸோ அவர் இறந்து போனதுனால திரும்பவும் 1969 எலெக்ஷன் வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது. ஸோ அப்போ வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்த ஒருத்தர் வெங்கடகிரின்னு நினைக்கிறேன், வெங்கடகிரி அவர் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவர் வந்து அப்போதைக்கு குடியரசுத் தலைவராக வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அவர் ஒரு 78 டேஸோ என்னவோ அவர் வந்து குடியரசுத் தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ், அவரை வந்து திரும்ப குடியரசுத் தலைவராக கொண்டு வந்தாங்க எலெக்ஷன் இல்லாமலே. ஏன் அப்படின்னா அடுத்த எலெக்ஷனில் வந்துட்டு நம்மளுடைய வெங்கடகிரி அவர்கள் வந்து எலெக்ஷனில் நிற்கிறாரு. ஸோ அவர் எலெக்ஷனில் நிற்கிறாருன்னா குடியரசுத் தலைவராக அவர் இருக்க முடியாது. ஆக்டிங் ஜனாதிபதியாக தான் இருந்தார். அவர் எலெக்ஷனில் இல்லை, ஆக்டிங் குடியரசுத் தலைவராக தான் இருந்தார்.
ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பதவியில் அவர் இருந்துக்கிட்டே போட்டியிட முடியாது இல்லையா? ஸோ அங்கேருந்து அவர் ரிசைன் பண்ணல. அவங்களுக்கு பதிலாக இவர் ஆக்டிங் குடியரசுத் தலைவராக இருப்பார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ வெங்கடகிரிக்கு பதிலாக இன்னொருத்தர் வந்துட்டு வந்தார், ஹிதயத்துல்லா அப்படிங்கிறது. சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்தவர். சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து ஹிதயத்துல்லா அவர்கள் வந்து 1969 வருடம் நம்மளுடைய நாட்டோட சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவர். ஸோ அவர் தான் வந்து ஆக்டிங் குடியரசுத் தலைவராக கொண்டு வராங்க. ஏன்னா அடுத்த எலெக்ஷனில் வந்துட்டு நம்மளுடைய வெங்கடகிரி அவர்கள் நிற்கிறாரு இல்லையா? ஸோ அடுத்த எலெக்ஷன் வந்து 1969 நடந்தது. ஆப்வியஸ்லி வெங்கடகிரி தான் வந்து வின் பண்ணார். வின் பண்ணி 1969 வந்து வெங்கடகிரி அவர்கள் குடியரசுத் தலைவராகிறாரு. இவருக்கு வைஸ் பிரசிடெண்ட்டாக கோபால் ஸ்வரூப் பதக் அப்படிங்கிறவர் இருந்தார். ஸோ அடுத்து வந்து ஒரு 5 வருஷத்துக்கு இவர் குடியரசுத் தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு 1974 எலெக்ஷன் நடந்தது. ஸோ அப்போது வந்து ஃபக்ருதீன் அப்படிங்கிறவர் குடியரசுத் தலைவரானார். ஸோ இவர் வந்து டெல்லியை சேர்ந்தவர். ஃபக்ருதீனும் வந்துட்டு ஒரு 2 வருஷத்தில் இறந்து போயிடுறாரு. 3 வருஷத்தில் இறந்துடுறாரு. 1977 இறந்துடுறாரு. அந்த 5 வருஷத்தை இவர் கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கோபால் ஸ்வரூப் இருந்தார் இல்லையா? கோபால் ஸ்வரூப் பதக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வைஸ் பிரசிடென்ட் இருந்தார் இல்லையா? அவர் வந்து ஆக்டிங் குடியரசுத் தலைவராக வராரு. வந்ததுக்கப்புறமா திருப்பியும் எலெக்ஷன் நடக்குது. 1977 எலெக்ஷன் நடக்குது. ஸோ அங்கே வந்து நீலம் சஞ்சீவ் ரெட்டி அப்படிங்கிறவர் குடியரசுத் தலைவராக வர்றாரு. நீலம் சஞ்சீவ் ரெட்டி அவர் வந்து 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அவர் ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவர். ஸோ அவர் 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணார். அதுக்கப்புறமா வந்துட்டு அடுத்தது வந்தது வந்து பஞ்சாபை சேர்ந்த ஞானி ஜுவல் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். ஸோ இவருக்கு பிபியாக இருந்தவர் வந்து ஹிதயத்துல்லா வந்து கொஞ்ச நாள் இருந்தார். அதுக்கப்புறம் வெங்கடராமன் இருந்தார். வெங்கடராமன் வந்து அடுத்த குடியரசுத் தலைவராக வந்தார். அடுத்தது வந்துட்டு வெங்கடராமன் வந்து விபியாக இருந்ததுக்கப்புறம் இவர் 5 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் வெங்கடராமன் எலெக்ஷன் நின்னார். ஸோ வெங்கடராமன் வின் பண்ணார். அவர் வந்து 1987 வெங்கடராமன் அவர்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஸோ 1987 வெங்கடராமன் அவர்கள் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இவருக்கு வைஸ் பிரசிடெண்ட்டாக யார் இருந்தாங்கன்னா நம்மளுடைய சங்கர் தயாள் சர்மா இருந்தாங்க. சங்கர் தயாள் சர்மா வந்து அதுக்கப்புறம் வந்து திருப்பி அவர் வந்து குடியரசுத் தலைவரானார். நம்மளுக்கு தெரியும் சங்கர் தயாள் சர்மா வந்து குடியரசுத் தலைவராக இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கேஆர் நாராயணன் அவர்கள் வந்தாங்க. ஸோ கேஆர் நாராயணன் அவர்களுக்கு அப்புறமா வந்து நம்மளுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு குடியரசுத் தலைவர், எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டாக இருந்த குடியரசுத் தலைவர் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவங்க வந்து இந்தியாவுடைய 11வது குடியரசுத் தலைவர். இந்தியா முழுக்கவே வந்துட்டு ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஜனாதிபதி அப்படின்னு சொன்னால், ஒரு குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான். இதில் வந்து எந்த விதமான மாறுபாடும் கிடையாது. அவர் 11வது குடியரசுத் தலைவராக வந்து ஒரு 5 வருடங்கள் அவர் வந்து குடியரசுத் தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் கூட அவர் வந்து கடைசி வரைக்குமே ஆக்டிவாக தான் இருந்தார். நிறைய இடத்துக்கு போய் பேசுகிறது, மாணவர்களை சந்திக்கிறது, இது எல்லாமே வந்து அவருக்கு பிடிக்கும். நம்ம எல்லாருக்குமே அவரை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கோம், அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு 11வது குடியரசுத் தலைவர் தானே அப்துல் கலாம் அவர்கள். அதுக்கப்புறம் 12வதாக வந்தது வந்து பிரதீபா பாட்டீல் வந்து வர்றாங்க. நம்ம நாட்டுடைய முதல் பெண் குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை சொல்லலாம், பிரதீபா பாட்டீல் வந்துட்டு. ஏன்னா இத்தனை வருஷ காலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1952 இருந்து பிரதீபா பாட்டீல் வந்து 2007 தான் வர்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 வருட காலம் கடந்து தான் வந்துட்டு ஒரு பெண் வந்து குடியரசுத் தலைவராக வர்றாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு 5 வருஷ காலம் பிரதீபா பாட்டீல் வந்து அவங்களுடைய பதவி காலத்தை திறம்பட செஞ்சு முடிச்சுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 2012ஆம் ஆண்டு பிரணாப் முகர்ஜி அவர்கள் வந்தாங்க. அவங்களும் வந்துட்டு அவங்களுடைய 5 வருட காலத்தை கரெக்டாக முடிச்சுட்டு போனாங்க. ஸோ அவர் வந்து
17வது. ஓகே, 2012ஆம் வருஷம் வந்து பிரணாப் முகர்ஜி வராங்க. அவங்க வந்து 5 வருஷ காலம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு விபி, அதாவது வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தவங்க தான் வந்துட்டு ராம்நாத் கோவிந்த். ஸோ பிரணாப் முகர்ஜி வந்து போனதுக்கப்புறம் ராம்நாத் கோவிந்த் வந்தாங்க. அவங்களும் ஒரு 5 வருஷ காலம் இருந்தாங்க, முடிச்சாங்க, போனாங்க. அவங்க வந்து 14வது அண்ட் 15வது குடியரசுத் தலைவர் அவங்க தான் இப்போ இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவங்க. ஸோ 15வது குடியரசுத் தலைவர் தான் இப்போ இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த வருஷம் கொடியேற்றி வைத்து குடியரசுத் தலைவருக்கு செய்ய வேண்டிய எல்லாமே அவங்க தான் செஞ்சாங்க. ஸோ அவங்க வந்து பதவிக்கு வந்து 1 வருட காலம்தான் ஆகுது. ஸோ அவங்களும் அவங்களுடைய 5 வருட பதவி காலத்தை வந்து நிறைவு பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவராகணும்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எலெக்ஷனில் நம்ம வந்து அமைச்சர்களுக்கு சொல்கிற மாதிரி 30 வயசுன்னு சொல்கிறோம், இது வந்து 35 வயசு. 35 வயசுக்கு மேலே இருக்கிற யார் வேணாலும் குடியரசுத் தலைவராக ஆக முடியும். அண்ட் அவங்களுக்கு வந்து இந்தியன் நேஷ்னாலிட்டியில் வந்து சிட்டிசன்ஷிப் இருக்கணும். அது மெயின். அது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இங்கே என்ன பதவி நம்ம வகிக்கணும்னாலும் நம்மளுடைய நாட்டில் சிட்டிசன்ஷிப் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் 30 இயர்ஸ் 35 இயர்ஸ்க்கு மேலே ஆக்கியிருக்கணும். அண்ட் ஒரு அமைச்சராகவோ இல்லை முதலமைச்சராகவோ இல்லை பிரதமராகவோ ஆகக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா வந்துட்டு எந்த விதமான பிளாக் மார்க்கும் இல்லாமல் இருக்கணும். அதுதான் வந்து இதோடைய அர்த்தம். அதாவது ஒரு முதலமைச்சரோ ஒரு அமைச்சரோ இல்லை வந்து பிரதம மந்திரியோ எந்த விதமான பிளாக் மார்க்கும் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் அமைச்சர்களாக இருக்க முடியும். ஸோ அப்படி இருக்கிறவங்க தான் குடியரசுத் தலைவராகவும் ஆக முடியும் அப்படிங்கிறதும் ஒரு குவாலிஃபிகேஷன். அண்ட் ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி இவங்களுக்கு யார் ஓட் பண்ணுவாங்கன்னா, நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ், சிஎம்ஸ் அண்ட் எம்பிஸ் அண்ட் பிஎம் இவங்க எல்லாரும் தான் சேர்ந்து ஓட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க எல்லாருடைய ஓட்டுலையுமே இன்றைக்குமே ஓட்டு சீட்டில் தான் பதிவு பண்ணி அதை டெல்லிக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே தான் வந்துட்டு ஓட் கவுண்டிங் எல்லாம் பண்ணுவாங்க. அண்டு இவங்களுக்கு வந்துட்டு எப்படி யாரெலாம் வந்துட்டு செலக்ட் பண்ணலாம், யார் வேணாலும் செலக்ட் பண்ணிடலாமா, யார் வேணாலும் கேண்டிடேட் ஆகிடலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒன்று, இவங்க வந்து ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கணும். முன்னாடி வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அப்படி இருக்கக்கூடியவங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஆர் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் கவர்னராக இருந்திருந்தா கூட அவங்கள வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஒன்று வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் கவர்னராக இருந்திருக்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு மாநிலத்தில் மினிஸ்டராக இருந்திருக்கலாம், இல்லை எம்எல்ஏவாவோ எம்பியாவோ இந்த மாதிரி ஏதாவது பதவிகள் வகித்திருக்கலாம், இல்லை நாட்டில் இருக்கக்கூடிய உயரிய பதவிகள்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பதவிகள் வகித்திருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை தான் வந்து நம்மளுடைய பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி செலக்ட் பண்ணவங்களுக்கு இவங்க ஓட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஒருத்தர் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். சரி, இவங்களுக்கு வந்து என்னென்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய முப்படைகளின் தளபதி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த குடியரசுத் தலைவர் தான். ஏன்னா முப்படைகளுக்கும் சேர்ந்து ஒரு தளபதி அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து குடியரசுத் தலைவர் தான். முப்படைகளையும் நிர்வகிக்கும். முப்படைகளை நம்ம என்ன சொல்கிறோம், விமானப்படை, தரைப்படை, கப்பல் படைன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த 3 படைகளுக்கும் தலைமை வகிக்கக்கூடியது நம்மளுடைய குடியரசுத் தலைவர் தான். அதே மாதிரி வந்துட்டு குடியரசுத் தலைவர் நாட்டில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஏதோ ஒரு அவசர நிலை பிரகடனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நாட்டுக்கு அவசர நிலையை பிரகடனப்படுத்தக்கூடியதும் இந்த குடியரசுத் தலைவர் தான் பண்ணுவார். அதே மாதிரி ஏதாவது ஒரு மாநிலத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஆட்சியாளர்கள் மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஆட்சியை கவுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஆட்சி கவிழ்ந்து விட்டதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆட்சி நம்பிக்கை இல்லாத காரணத்தினால கவிழ்ந்து விட்டால் அங்கே வந்து குடியரசுத் தலைவருடைய ஆட்சி வந்து அமல்படுத்துவாங்க. கிட்டத்தட்ட வந்து இராணுவ ஆட்சி மாதிரி தான் அதுவும். ஸோ குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து எமர்ஜென்சியாக அப்பத்துக்கு
இங்கே யாராவது அரசியல் ஆட்சி பண்ணணும் இல்லையா? ஸோ ஆட்சி கவிழ்ந்து விட்டது. யாராவது இங்கே வந்து அடுத்த ஆட்சியாளர் வர வரைக்கும் ஆட்சி பண்ணணும். அந்த இடத்த ஃபில் பண்ணுறது வந்து நம்மளுடைய குடியரசுத் தலைவர் தான் பண்ணுவார். குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த தூக்கு தண்டனை கைதிகள் இல்லை நிறைய பெரிய பெரிய தண்டனைகள் வந்து கொடுக்குறோம் இல்லையா கைதிகளுக்கு. ஸோ அவங்க அந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த குடியரசுத் தலைவர்கிட்ட ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதியோ இல்லை என்னுடைய தண்டனையை குறைக்க சொல்லியோ இவங்க வந்து குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதலாம். எந்த கோர்ட்டில் கொடுக்கப்பட்ட தண்டனையை வேணாலும் குடியரசுத் தலைவரால் குறைத்து விட முடியும், இல்லை கேன்சல் செய்து முடியும். இந்த அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. ஸோ நம்ம சில திரைப்படங்களில் கூட பார்த்துருப்போம், நிறைய வந்து தூக்கு தண்டனை இது பண்ணும்போது நம்ம வந்து அவங்க வந்து கடிதம் எழுதுவாங்க குடியரசுத் தலைவருக்கு. ஸோ அவங்க குடியரசுத் தலைவர் நினைத்தால் அவர் வந்து இவங்களுக்கு இந்த தண்டனை அதிகபட்சமாக இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ற பட்சத்துல குடியரசுத் தலைவர் தலையிட்டு அவங்களோட தண்டனையை குறைக்கவோ இல்லை முற்றிலுமா ரத்து செய்யவோ அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த அதிகாரமும் நம்மளுடைய குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து வேற என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய அன்றாட அலுவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. இந்த முப்படைகளை நிர்வகிக்கிற பணிகள் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அதுவே நிறைய இருக்கு. அதே மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு குடியரசுத் தலைவர் மாளிகை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த ரெசிடென்ஷியலே இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அங்கேயும் இவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு எல்லாமே வந்து ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய குடியரசுத் தலைவருக்கு உண்டான பொறுப்புகளும் அவங்களுக்கு உண்டான அதிகாரங்களும். சரிங்களா? கிட்டத்தட்ட வந்துட்டு மாநிலங்களில் இருக்கக்கூடிய கவர்னர் மாதிரி ஒரு மாநிலத்துக்கும் ஒரு கவர்னர் இருக்கார் இல்லையா? ஸோ அதே மாதிரி நாட்டுக்கு குடியரசுத் தலைவர். ஆனால் நம்ம கொடியேற்றும் போதே நம்ம பார்க்குறோம் இல்லையா? சுதந்திர தினத்துக்கு வந்து டெல்லியில் வந்து பிஎம் வந்து கொடியேற்றுவார். அதே மாதிரி நம்மளுடைய மாநிலங்களில் சிஎம் இருக்கிறவங்க கொடியேற்றுவாங்க. ஆனால் குடியரசு தினத்துக்கு டெல்லியில் வந்து குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவார். அதே மாநிலங்களில் கவர்னர்கள் தான் வந்து கொடியேற்றுவாங்க. ஸோ இதுதான் வந்து குடியரசுத் தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரமும் பொறுப்புகளும். சரி, இது வந்து நம்மளுக்கு இது இந்த வகையிலாவது இதில் பெருமை இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. நம்ம வந்து பார்த்தோம்னா குடியரசுத் தலைவராக இருந்தவங்கள்லாம் பார்த்தோம்னா எல்லாரும் ஒருத்தரும் ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர்கள். அதிகபட்சமாக பார்த்தோம்னா ஆந்திராவை சேர்ந்த 2 பேர் குடியரசுத் தலைவராக இருக்காங்க. ஆரம்ப காலத்தில் ஜாகிர் ஹுசேன் வந்து குடியரசுத் தலைவரானார். அவர் வந்து ஒரு 2 வருஷ காலம் தான் இருந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்கடகிரி அப்படிங்கிறவரும் ஆந்திர பிரதேசத்துலேருந்து குடியரசுத் தலைவராக ஆனார். ஸோ இவங்க 2 பேரும் ஆந்திராவிலேருந்து 2 பேர் வந்திருக்காங்க குடியரசுத் தலைவராக அப்படின்னா, அதையும் மிஞ்சிற அளவுக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்து 3 குடியரசுத் தலைவர்கள் வந்திருக்காங்க. இதுதான் வந்து ரொம்ப தமிழகமே வந்து பெருமைப்படக்கூடிய விஷயம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் அவர்கள், 2வது வெங்கடராமன் அவர்கள், அப்புறம் நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இவங்க 3 பேரும் தமிழ்நாட்டிலிருந்து குடியரசுத் தலைவராக ஆகியிருக்காங்க. இதில் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை பற்றி நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓரளவுக்கு இல்லை நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து சயின்டிஸ்டாக இருந்து அதுலேயே பெரிய பொறுப்பு வகித்ததுனால இந்தியாவிலே வந்து ஒரு தலைமை சயின்டிஸ்ட் மாதிரி அவர் வந்து பொறுப்பு வகித்துட்டு இருக்கும்போது அதிலிருந்து அப்படியே குடியரசுத் தலைவரானவர் தான் நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்கடராமன் அவர்கள் வந்து தஞ்சாவூரில் பிறந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க நிறைய, அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடியே பிறந்துட்டதுனால அவங்க சுதந்திர போராட்டங்களில் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்கள இந்த வெங்கடராமனும் ஒருத்தர். அதுக்காக சிறை வரைக்கும் சென்று திரும்பி வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் அரசியல்லையும் வந்துட்டு இருந்திருக்காரு, அமைச்சராகவும் இருந்திருக்காரு. காங்கிரஸ் கட்சியில் உள்ள ஒரு முக்கியமான ஆள் தான் இந்த வெங்கடராமன் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய நிதி அமைச்சராகவும் இருந்திருக்காரு. அது போக இன்னும் 2-3 அமைச்சர் பதவிகளும் வகிச்சிருக்காரு. ஸோ நிதி அமைச்சர்ல இருந்து அமைச்சராக இருந்த காரணத்தினால அங்கேருந்து அப்படியே குடியரசுத் தலைவர் பதவிக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் வெங்கடராமன் அவர்கள்.
அப்புறம் வந்துட்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களை பற்றி சொல்லவே வேணாம். அவருடைய நினைவாக தான் இன்றைக்கும் வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி நம்ம ஆசிரியர்கள் தினம் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அவருடைய பிறந்தநாள் செப்டம்பர் 5ஆம் தேதி. அன்னைக்கு தான் வந்து ஆசிரியர்கள் தினம் நம்ம கொண்டாடுறோம். ஏன் வந்து இவருக்கு கல்வி சார்ந்து இவருக்கு இவ்வளோ மதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து 1950களில் தான் வந்துட்டு இந்த நம்மளுடைய கல்லூரி, பல்கலைக்கழகம், பள்ளிகள் இது சார்ந்த ஒரு ஆணையம் இருக்கும் இல்லையா நம்மளுக்கு இந்தியாவில். அதாவது ஸ்கூல்ஸ், காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஆணையம் இருக்கும். அந்த ஆணையத்தில் நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து தலைவராக இருந்தார். ஸோ இவர் என்ன செஞ்சார், எதுக்காக இவருடைய பிறந்தநாளை வந்து நம்ம ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னால், இவர் வந்து எல்லாமே வந்து ஆங்கில வழியில் படிச்சுட்டு தான் வந்து வந்தாங்க. அந்த காலத்தில் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் எல்லாமே ஆங்கில வழி கல்வி மட்டும்தான் இருந்தது. ஸோ இவர் வந்து என்ன யோசிச்சார் அப்படின்னா, இல்லை ஆங்கில வழி கல்வி மட்டும் இருந்ததுன்னா எல்லாராலையும் வந்து இங்கே வந்து படிக்க முடியாது, ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எதுவுமே வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் எல்லாமே வந்து அவங்க தாய்மொழியில் படித்தாங்கன்னா இன்னும் வந்து அவங்களுடைய புரிதல் வந்து நல்லா இருக்கும், இன்னும் நல்லா படிப்பாங்க, இன்னும் நிறைய ரிசர்ச் எல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம், நிறைய ரிசல்ட் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சவர் தான் இவர். அதே மாதிரி பிராந்திய மொழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொழிகள். ஸோ அதில் நம்ம ஸ்கூல், காலேஜ் எல்லாமே படிக்கிறதுக்கு உண்டான வசதிகளை கொண்டு வந்தவர் நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான். ஸோ நம்மளுடைய தாய்மொழியில் பள்ளியில் போய் படிக்கிறதுக்கு, காலேஜில் போய் படிக்கிறதுக்கு இன்றைக்கும் நம்ம வந்து தாய்மொழியில் வந்து படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அதனால தான் அவருடைய பிறந்தநாளை வந்து இன்றைக்கும் நம்ம வந்து டீச்சர்ஸ் டேயாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து முக்கியமாக படிப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சாதான் அதில் வந்து பிரயோஜனமே. புரியலைன்னா என்ன பிரயோஜனம்? ஏதோ ஒரு மொழியில் வந்து சும்மா மனப்பாடம் பண்ணி எழுதி மார்க் வாங்கி அப்படி போகிறது கிடையாது. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க தாய்மொழியில் படிக்கணும் அப்படின்னு யோசித்து அதற்குண்டான வழிமுறைகளை அவர் கொண்டு வந்ததுனால தான் நம்ம வந்து இன்றைக்கும் வந்து நானாக வந்துட்டு 12th வரைக்குமே தமிழ் வழி கல்வி, அதாவது தாய்மொழி வழி தான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் புரிதல் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்படிப்பட்ட ஒரு கல்வியை வந்து ஆரம்பித்து வைத்தவர் நம்மளுடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், ஒரு சிறந்த ஆசிரியர். இன்றைக்கும் வந்து அவருடைய நினைப்பா நம்ம வந்து ஆசிரியர் தினம் கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து தாய்மொழி வழி கல்வியை வந்து குழி தோண்டி புதைச்சிட்டோம். அது வேற விஷயம். இப்போ எல்லாமே ஆங்கில வழி கல்வியாக திருப்பியும் மாறிக்கிட்டு இருக்கு. எல்லாமே வந்து ஆங்கிலத்தில் தான் படிப்போன்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு எங்கே போய் முடியும்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே, இதுதான் நம்மளுடைய நாட்டினுடைய நம்மளுடைய நாடு குடியரசான கதையும் குடியரசு தலைவர்களும் இவர்கள் தான். சரிங்களா? ஸோ குடியரசு 75 வருஷம் ஆயிடுச்சு. இப்போது இந்த 75 வருஷத்துக்கு அப்புறமா என்ன ஏது அப்படிங்கிறத கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னது இந்த பற்றியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். சரி, அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். ஸோ நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளுடைய வெட்டி பேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய்.